Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 581 subscribers real life ghost experience தான் நம்ம பார்க்க போறோம். மனிதர்கள் ஒரு நேரத்துல ஒரு மாதிரி நடந்துக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனா வருடத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் வேற மாதிரி நடந்தா அப்போ அவங்க பக்கத்துல இருக்கிற மனிதர்களுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? என்னடா இது, வருஷத்துல இருக்கிற 364 நாள் இவர் வேற மாதிரி இருக்காரு, ஆனா ஒரே ஒரு நாள் ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு யோசிக்க தோணும்ல. இதுவே கேட்கறதுக்கு வியர்டா இருந்தா மாசத்துல ஒரு நாள் அவங்க டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணா அப்போ பக்கத்துல இருக்கிற மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யம் மற்றும் திகில் கலந்த சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ஈரோடுல இருந்து விவேக் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு 6 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தங்கைக்கு நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டில் இருந்தே வர ஆரம்பிப்போமே. விவேக் பார்த்தீங்கன்னா ஈரோடை சேர்ந்தவர். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா காலேஜ் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. அவங்க பேர் நிஷா. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி ரொம்பவும் ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. 4 பேர் கொண்ட ஃபேமிலி. அப்பா, அம்மா, விவேக், அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி நிஷா. இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் குடும்பம் தான். ஸோ ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நிஷாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ நிஷாவுடைய ஷெட்யூலே எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் விளையாடுவாங்க, விளையாடி முடிச்சுட்டு ஈவினிங் டியூஷன் போவாங்களாம். டியூஷன் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி தான் போகிறாங்க. ஸோ அதனால் தனியாகவே போயிட்டு தனியாகவே வந்துடுவாங்க. இப்படி தான் அவங்களுடைய ஷெட்யூல் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இவருமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அமாவாசை ஒரு நாள் பார்த்திங்கன்னா மாதம் அமாவாசை வரும் இல்லையா? அமாவாசை வரும்போது நிஷா ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக, சின்ன குழந்தைங்களாம் இப்படி ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இங்கே ஓடி அங்கே ஓடி இந்த மாதிரி அரட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஏன் அமாவாசை அன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2-3 அமாவாசையாக அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த 3 அமாவாசையாக அந்த அமாவாசை நாள் வந்தால் மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துருவாங்களாம், ஓரமாக போய் உட்காந்துப்பாங்களாம், யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டாங்களாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. 4வது மாதம் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் அமாவாசை. ஸோ இவங்களே ஃபேமிலி ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்துடுறாங்க. சரி, அமாவாசை ஆனால் இந்த பொண்ணு சைலண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் அதுக்காக ரெடியாக இருக்கும்போது திடீர்னு நிஷாவுடைய அம்மா பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அமாவாசை கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும்போது இவங்கெல்லாம் முழிச்சுன்னு தான் இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நிஷா அங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய கன்னத்தில் ஒரு கருப்பு கலரில் ஒரு மார்க் வந்திருக்கு. என்னடா இது, கன்னத்தில் கருப்பு கலர் மார்க் வந்திருக்கு, மச்சம் கூட கிடையாது நிஷாவுக்கு, ஏன் அது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க. ஏதாவது மை பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு மச்சம் மாதிரியும் இல்லை, மை மாதிரியும் இல்லை, ஒரு மார்க், கிளியராக ஒரு பர்த் மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மார்க் மாதிரி இருக்குது. என்னடா இது மார்க் இருக்கே அப்படின்னு சொல்லி துடைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே போக மாட்டேங்குது. சரி, நாளைக்கு காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டயர்டாக இருக்காங்க, போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அவங்க அம்மா பார்த்திங்கன்னா நிஷாவை போய் பார்க்குறாங்க. அந்த மார்க்கை தான் பார்க்குறாங்க. ஏன்னா பெண் குழந்தைகள் மேலே இந்த அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அம்மாக்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க இல்லையா? ஸோ பொண்ணுக்கு இந்த மார்க் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ இவங்களுக்கு செம்ம ஷாக். என்னடா இது, நேற்று நைட்டு பார்த்தோம், கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மார்க் இருந்தது, இப்போ கிளியர் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை எழுப்பியிருக்காங்க. எழுப்பணுன்னா வழக்கம் போல் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை தானே, ஒரு 6-7 வயசு குழந்தை. ஸோ ரொம்ப ஜாலியாக விளையாடி ஓடி ஆடி விளையாட ஆரம்பிக்குது. சரி, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. அந்த ஒரு மாதமும் போகுதுங்க. அடுத்த மாதம் அமாவாசை இரவு வருதுங்க. எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. கரெக்டாக அமாவாசை காலையில் இவங்க எழுந்து பார்க்கும்போது திரும்பவும் நிஷாவுடைய கன்னத்தில் ஒரு மார்க் வந்திருக்கு. இப்போ அவங்க அம்மாவுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. நிஷாவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வியர்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டு
கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, எரிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நிஷா. தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது செவுத்துக்கு முன்னாடி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செவுத்து பக்கத்தில் யாரோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி மேலே பார்த்துட்டு ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க. ஏய், என்னால் வர முடியாது நீ போ, என்னால் வர முடியாது நீ போ, அப்படி இப்படின்றாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு பயம் வருது. என்னடா இது, குழந்தை வந்து செவுத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிஷான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. அம்மா அங்கே கூப்பிட்றாங்கன்றது தெரியுது, தெரிஞ்சாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. யாரோ ஒரு பர்சன் அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தால் அப்படியே குழந்தைங்களாம் பயந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா மேலே, அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே தான் இவங்களுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. உடனடியாக அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவருமே வேலைக்கு லீவை போட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்றன்னு வர்றாரு. ஏன்னா அவருக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சர்றன்னு குடுன்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா அதே மாதிரி அந்த செவுத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் போய் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நிஷாவுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பெட்டு அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா போயிட்டு நிஷா கிட்ட உட்காந்து, அம்மா பாப்பா வாமா போகலாம், பசிக்குது இல்லைம்மா, அப்பா நீ சாப்பாடு போட்டாதாம்மா சாப்பிடுவேன் வாமா, அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லைங்க. பக்கத்தில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பேசுறது எல்லாமே கேட்குது. திடீர்னு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கையை இப்படி காட்டுதுங்க. கையை காட்டிட்டு இப்படி பண்ணுது. அதாவது கிளம்பி போ, இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு வந்து சொல்லுது. பேச மாட்டேது அவங்க அப்பா கிட்ட. ஆனால் எதிரில் அந்த செவுத்துக்கு முன்னாடி இப்படியே பார்த்து வந்து பேசிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. என்னடா இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, யார்கிட்ட பேசலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசுகிறாங்க. சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னம்மா நீங்கள் இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, சின்ன குழந்தை தான்மா, திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அதெல்லாமே சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த லைட்டாக முடிக்கிறாங்க. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க சொல்கிறத கேட்டுக்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறது மாதிரி தான் இருக்கும், நைட்டு வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நைட்டு வரைக்கும் நிஷா அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நகரும் கூட இல்லை. அதுக்கப்புறம் நைட்டு திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சோஃபாவில் வந்து படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு நல்லா தூங்குறாங்க. அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகிக்கிட்டே வருது. இப்போ அவங்க அம்மா அந்த மார்க்கை வேற பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா இது, பாப்பாக்கு இது மாதிரி மார்க் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்து பார்க்குறாங்க. மேஜிக் மாதிரி அவ்வளோ பெரிய மார்க் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுதுங்க. இப்போ இவங்களுக்கு பயங்கர டவுட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. 1 மாதம் 2 மாதம்னா ஓகே, ஆனால் 6 மாதம் தொடர்ந்து கரெக்டாக அம்மாவை செய்கிறவனுக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. சரி, அப்படியே வந்து ஒரு 5 நாளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நிஷா வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுறாங்க. சரி, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. நான் ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த விஷயத்தின் மேலே நம்மளுக்கு வந்து யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஒரு 5 நாள் ஆகிடுச்சு, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்களும் மூவ் ஆன் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு அந்த மாதமும் அப்படியே போயிடுதுங்க. அடுத்த மாதம் 7வது மாதம் அமாவாசை வரப்போகுது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் விவேக் இருக்கார் இல்லையா, விவேக்குடைய பர்த்டே. ஸோ பர்த்டேக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. சொந்தக்காரங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நிஷாவுமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு முன்னாடி நாள் இது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாடிக்கிட்டே இருக்காங்க. நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 11:55 இருக்குங்க. அந்த குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, எல்லாருமே விளையாடிக்கிட்டே இருக்காங்க. விளையாடிக்கிட்டு இருக்கிற குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு திரும்பியும் அந்த செவுத்துக்கு முன்னாடி போய் உட்காருதுங்க. கரெக்டாக 11:55 நைட்டு. இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுக்குமே டவுட் வருது. என்னம்மா இது, பொண்ணு வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருந்த பொண்ணு ஏமா திடீர்னு தனியாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான்னு எல்லாரும் போய் பேசுகிறாங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே வந்து பேசலை. அந்த பொண்ணு இப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு நான் வரமாட்டேன் போ அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னடா இது, பாப்பா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காளே, போன மாதமும் இப்படி தான் பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து தூக்குறாங்க. தூக்கி மடியில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முயற்சி பண்ணுறாங்க. தூக்கணுன்னா அந்த பாப்பா கம்முன்னு வந்துடுதுங்க. கரெக்டாக மடியில் போட்டு படுக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா இறுக்கி கட்டி பிடிச்சிக்குதுங்க. அதாவது அந்த பொண்ணுடைய நடவடிக்கையெல்லாம் எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தங்க இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ வற்புறுத்துகிற மாதிரியும், இந்த பொண்ணு அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு பர்சன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுதுங்க. அப்படியே இறுக்கி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி கம்முன்னு படுத்துக்குதுங்க. அப்படியே வந்து தூங்கிடுது. சரி, டயர்டில் இருப்பாங்க போல இருக்குது, தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொந்தக்காரங்களாம் பேசிக்கிட்டே இருக்காங்க.
திடீர்னு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. திரும்பியும் அந்த மார்க் வந்து வருதுங்க. இந்த மார்க்கை பார்த்த உடனே சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன இது இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லா கிளியராக இருந்தது ஸ்கின்னு, இப்போ பார்த்தா இவ்வளோ பெரிய மார்க் இருக்குது, என்ன இது பிரச்சனையா, என்னாச்சு, டாக்டர்கிட்ட ஏதாவது காட்டினீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை, ஒரு அமாவாசையும் இப்படி தான் ஒரு மார்க் வரும், ஆனால் அடுத்த நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுது, அந்த மார்க் காணாமலே போயிடுது, அதனால் நாங்கள் பெருசாக இதை பற்றி எடுத்துக்கல அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே தூக்கம் வருது. அவங்க போய் படுத்து தூங்க போயிடுறாங்க. விவேக் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிக்கிட்டே வராரு. வந்த உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏய் விவேக், பாப்பாவை எடுத்து போய் பெட்டில் போடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. கரெக்டாக விவேக் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி நிஷாவை தூக்குறாரு. தூக்கும்போது அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, உயிரே இல்லாத ஒரு குழந்தைய தூக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுதுங்க. நிஷாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை, இறந்து போயிட்ட மாதிரி அப்படியே கழுத்துக்கிழுத்தெல்லாம் தொங்கிருச்சு அந்த மாதிரி இருக்கிறாங்க. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான்னு எழுப்புறாரு. பாப்பா எழுந்துக்க மாட்டேங்குது. பயம் வந்துருச்சு. அம்மா கிட்ட சொல்கிறாரு. அவங்களுக்கும் பயந்து போயிட்டு பட்டுன்னு ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹார்ட் பீட் அடிக்குது. ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மோஷன்லெஸ். அந்த குழந்தையோடைய உடம்பை டச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே ஃப்ரீசர்லேருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில்லு இருக்குங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர பயம். அப்படியே அதே இடத்துல படுக்க வச்சுட்டு அப்புறம் கை காலெலாம் வந்து தேய்ச்சி விட்றாங்க. அது மாதிரி தேய்ச்சி விடுவாங்க இல்லையா, அது மாதிரி காலெலாம் தேய்ச்சி விட்றாங்க. தேய்ச்சி விட்டுட்டு கையை தேய்ச்சி விட்றா விவேக் அப்படின்றாங்க. கையை தேய்ச்சி விடலான்ட்டு போகும்போது அந்த நிஷா, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கைகளை இப்படி இறுக்கி மூடி, அதாவது ஃபிஸ்ட்டை வந்து இறுக்கி மூடி ஏதோ ஒரு பொருளை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சுருக்குங்க. என்னடா இது, பாப்பா நல்லா தானே படுத்துக்கிட்டு இருந்தா, என்ன இப்படி மூடி இருக்குது கையை வந்து விரிப்போம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு கையை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவரால் ஓப்பன் பண்ண முடியல. அவ்வளோ அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு 6-7 வயசு இருக்கிற குழந்தை எவ்வளோ டைட்டாக கையை மூட முடியும்? கண்டிப்பாக வந்து ரொம்ப டைட்டாக மூட முடியாது இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்ட் போன் எல்லாமே ப்ராப்பராக வந்து வளர்ந்துருக்காது அந்த வயசில். அவங்க அப்பா வராரு. அப்பா வந்து சரிடா நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி அவருமே வந்து விரலெல்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவருனாலையும் விரலை ஓப்பன் பண்ண முடியல. இந்த தருணத்தில் அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் எழுந்து வராங்க. என்னடா இது வெளியே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி எழுந்து வராங்க. எழுந்து வரும்போது எல்லாருமே இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, கையை ஓப்பன் பண்ண முடியல. கடைசியாக அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால ஓப்பன் பண்ண முடியுது. ஆனால் கையை தொடும்போதே அவங்களுக்கு ஏதோ பிசுன்னு ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுடைய கையை பார்க்குறாங்க. கையை பார்த்தா ஒரே சிவப்பு கலரில், அதாவது ரத்தம். என்னடா இது ரத்தம் இருக்குது, ஐயோ பாப்பாவுடைய கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நிஷாவுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரத்தம். அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்படியே ரத்தம் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரத்தம், ஃபுல்லாக ரத்தங்க கை ஃபுல்லாக. ஏன்னா இது கை ஃபுல்லாக ரத்தம் இருக்குது, பாப்பா ஏதாவது கட் பண்ணிக்கிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து தொடச்சிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா கையில் ஒரு கீறல் கூட கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, கையில் கீறலே கிடையாது. கீறலே கிடையாத கையிலேருந்து எப்படி ரத்தம் வரும்? பாப்பா இதுக்கு முன்னாடி எங்கேயும் போகலை, செவத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயும் வந்து போய் விளையாடல. இந்த மாதிரி சிவப்பு கலர் ரத்தம் வர அளவுக்கு எந்த ஒரு வேலைகளும் செய்யலை, எந்த ஒரு விளையாட்டும் விளையாடல. அப்படி இருக்கும்போது ரத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலேயும் வர ஆரம்பிக்குதுங்க. அப்போ தான் சொந்தக்காரங்களாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இது வந்து எதுவும் நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, இதை பற்றி நல்ல தீர விசாரித்து ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள், டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமாக சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. ஏன்னா இது சின்ன குழந்தை இல்லையா, 7 வயசு குழந்தை. அதுக்கப்புறம் அடுத்த நாளில் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அமாவாசையானா இவங்களுக்கு ஒரு மார்க் வந்துருந்துங்க, இப்போ அந்த மார்க்கு காணாமல் போயிடுது, அமாவாசையானா ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, இப்படிலாம் சொல்லும்போது டாக்டர் என்ன சொல்லுவார், என்னம்மா நீங்கள் இந்த காலத்தில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாதுமா, எப்படி மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் குழந்தை வேறு மாதிரி இருக்கும், அதோடு இது வந்து ஒரு குழந்தைங்க வந்து வளரும்போது டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிஹேவ் பண்ணியிருக்கலாம், இதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறாருங்க. கையில் ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கையை பார்க்குறாரு, ஏமா கையில் ஒரு கட்டும் கூட கிடையாது, எதுவும் கீறல் கூட கிடையாதுமா, அவ்வளோ அளவுக்கு பிஞ்சு கையாக இருக்குது, இந்த கையில் எப்படிமா ரத்தம் வரும்? சரி கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி பாப்பா இங்கே வலிக்குதா எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு டாக்டரு. இல்லை டாக்டர் எதுவுமே வலிக்கலை அப்படின்னு சொல்லி நிஷா சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லையாம்மா, பாப்பா கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த மாதம் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபினாமினான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதம் நடந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு கிளியராக தெரியும் ஏதாவது ஒன்று நடக்க போகுது அமாவாசை நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலி எல்லாருமே வந்து தூங்கிடுறாங்க, அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. நிஷா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக 11:55க்கு அந்த செவத்துக்கு முன்னாடி போய் உட்காடுறாங்க.
செவுத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு கத்தி கத்தி பேசுகிறாங்க. என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல, என்னால் வர முடியாது, நான் இங்கிருந்து வரமாட்டேன், நீ போ நீ போ நீ போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா விவேக் 3 பேரும். அப்படியே வந்து கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணி நிஷா பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க. திடீர்னு நிஷா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே தன்னுடைய கைகளை வந்து பார்த்திங்கன்னா தரையில் வச்சு இந்த ஹேண்ட் ஸ்டாண்டு தலைகீழாக நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தலைகீழாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது பாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பயத்தில் அப்படியே அவங்க அம்மா எழுந்துக்கலான்னு போகிறாங்க. அவங்க அப்பா கையை பிடிக்கிறாரு, வெயிட் பண்ணு, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்றாரு. யாருமே நம்ப முடியாத ஒரு காட்சியை அப்போ தாங்க பார்க்குறாங்க. நிஷா தலைகீழாக கையை வச்சு ஹேண்ட் ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே அந்தரத்தில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கை அவங்க கீழே வச்சுருக்காங்க தரையிலேருந்து கையை எடுத்து அப்படியே அந்தரத்தில் காற்று பறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பறக்கிறவங்க. இதை பார்த்த உடனே குடும்பமே அப்படியே பயங்கரமாக நடுங்குது. எழுந்து ஓடி போய் நிஷாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி எழுந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க அம்மானால எழுந்துக்க முடியல, அவங்க அப்பானாலையும் எழுந்துக்க முடியல, விவேக்னாலையும் எழுந்துக்க முடியல. 3 பேரும் வந்து கத்தலான்னு முயற்சி பண்ணுறாங்க, வாய்ஸும் வெளியே வர மாட்டேங்குது. என்னடா இது ஒரு மாதிரி அவங்களுடைய கண்கள் மட்டும் தான் பேசுது. 3 பேரும் கண்களில் பார்த்துக்கிறாங்க. நீ போ நீ போ நீ போன்ற மாதிரி கண்கள்லேயே பார்த்து பேசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. நிஷா அப்படியே காற்றுலேயே பறக்குதுங்க. பறந்துட்டு என்னை விடு என்னை விடு என்னை விடு, அவ்வளோதான், உன்னை கொண்டுடுவேன், என்னை இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை பார்க்குறாங்க. இது பண்ண நிஷா கையை இப்படி வச்சுருந்தாங்க இல்லையா கீழே, திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா கையை ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூடுறாங்க. மூடி அப்படியே வந்து திரும்பியும் இருக்க கையை பிடிச்சிக்கிறாங்க. இருக்க கையை பிடிச்ச உடனே இவங்க வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. பொண்ணு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்கு எதிராக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நிஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வில் பவர் கொண்ட ஒரு குழந்தை. அதாவது ரொம்ப அடம் பிடிப்பாங்களாம், ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வேணும், வேணாம் அப்படின்னா வேணாம், என்ன பண்ணாலும் சரி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை. ஸோ இருக்க கையை மூடுறாங்க. அப்போ தான் இவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. அவங்க இருக்க கை மூடும்போது தான் இவங்கனால பேசவே முடியுது. யாருனால? அம்மா அப்பா விவேக்னால பேச முடியுது. நிஷா அப்படின்றாங்க. அந்த சவுண்டு போட்ட உடனே பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருந்த நிஷா பொத்துன்னு கீழே விழுகுறாங்க. அப்படியே வந்து திரும்பியும் மோஷன்லெஸ், அதாவது உயிரே இல்லாத ஒரு குழந்தைய கீழே படுத்து கிடக்குறாங்க. 3 பேரும் எழுந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு நிஷாவை தூக்குறாங்க. தூக்குனா பயங்கர சில்லுன்னு அப்படியே ஃப்ரீசரில் வச்ச மாதிரி திரும்பியும் இருக்குது. அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா நிஷாவை மடியில் போட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்படியே தட்டிக்கிட்டே நிஷா நிஷா நிஷான்றாங்க. காலெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் அவங்களுடைய கையை பார்க்குறாங்க. கையை பார்த்தா இறுக்கி மூடி இருக்குங்க கை. ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பியும் அந்த கையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா திரும்பவும் கை முழுக்க ஃபுல்லாக ரத்தம். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி வா இங்கே இருக்க வேணாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பெட்ரூமுக்கு போயிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. நிஷாவை கூடயே படுக்க வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுதுங்க. நிஷாவும் எழுந்துக்கிறாங்க. ரொம்பவும் நார்மலாக இருக்காங்க. இது மாதிரி விஷயம் நடக்கவே இல்லைன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குடும்பமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. சரி இதை பற்றி யாருக்கிட்டையாவது கேட்கலாம், ஏதாவது ஒரு சாமியாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சரிம்மா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வராரு. வந்து குழந்தைய பார்க்குறாரு. குழந்தைய பார்த்தா குழந்தை ரொம்ப நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியர்டாக வந்து நிஷா ரியாக்ட் பண்ணுறாங்க. அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் பொண்ணு எங்கேயாவது தனியாக போயிட்டு வர பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தனியாக எங்கேயும் போக மாட்டாங்க, ஆனால் டியூஷன் மட்டும் வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி தான் அங்கே போகிறாங்க. டெய்லியும் டியூஷனுக்கு மட்டும் போயிட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு வரும்போது அமாவாசை இரவன்னைக்கு யாரோ ஒருத்தங்க பில்லி சூன்யம்லாம் பண்ணுவாங்களே, அந்த பொம்மையெல்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொம்மையை வந்து ரோட்டில் போட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த பொம்மையை பாப்பா வந்து மெரிச்சிட்டு இருக்காங்க. மெரிச்சிட்டு அவங்க வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொம்மையில் வந்து ஒரு தீய சக்தியை கட்டுப்படுத்தி அந்த தீய சக்தியை ஒரு குடும்பத்தின் மேலே ஏவலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீய சக்தி தான் இப்போது உங்கள் பாப்பாவை கேப்சர் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாப்பாவுக்கு வில் பவர் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அதனால அந்த தீய சக்தி கூட 8-9 மாதங்களாக பாப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தீய சக்தினால பாப்பாவை டோட்டலாக கண்ட்ரோலாக எடுக்க முடியல. ஸோ கண்ட்ரோலாக எடுக்க முடியல அப்படின்ற
ஒரு கோவத்தினால தான் அமாவாசை அன்னைக்கு இந்த தீய சக்திகளுக்கெல்லாம் ரொம்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த தீய சக்தி வந்து அமாவாசை இரவு அன்னைக்கு இவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் வர ஆரம்பிச்சது, இப்போ கையிலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது, அடுத்து ஒன்றா பண்ண ஆரம்பிக்கும், ஃபைனலாக பாப்பாவுடைய உயிரை பறிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்ஃபேக்ட் இது வரைக்குமே பாப்பா வந்து இறந்து போயிருக்கணும், ஆனால் பாப்பா வந்து இறந்து போகலை. அப்படின்னா பாப்பாவை அந்த தீய சக்தினால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே ஃபேமிலி அப்படி நடுங்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி யாராவது ஒரு குழந்தைய பற்றி சொன்னால் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமாக நடுங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு பூஜை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு மந்திரிச்சு விட்டுட்டு தாயத்தெல்லாம் கட்டி எல்லாத்தையும் ப்ராப்பராக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ப்ராசஸை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி மந்திரமெல்லாம் ஓதி அதுக்கப்புறம் தாயத்தெல்லாம் கட்டி விட்டு மந்திரிச்சு விட்டு திரும்பி பார்க்காம போங்க, இந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க, எந்த சவுண்டு வந்தாலும் திரும்பி பார்க்காதீங்க, நேராக வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போன உடனே உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு விபூதி எடுத்து பாப்பானத்தில் வச்சு விட்டுருங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாருங்க. அதே மாதிரி இவங்க திரும்பி நடந்து போகும்போது இவங்களுக்கு நிறையா குரல் வந்து கேட்குதுங்க. அதாவது நிஷா நிஷான்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்குது, விவேக்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்குது, இந்த பக்கம் திரும்ப மாட்டிங்களா, எனக்கு அடிபட்டுருச்சு பாருங்களேன் அப்படின்றதெல்லாம் கேட்குது. இது எல்லாமே கேட்டாலும் அந்த பூசாரி சொல்லியிருக்காரு, மாதிரி திரும்பி மட்டும் பார்த்துடாதீங்க, திரும்பி பார்த்தா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும், திரும்பி பார்க்காம நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திரும்பி பார்க்காம இவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமுக்கு முன்னாடி போய் நின்று அவங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோவை வச்சு, அவங்களுடைய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் சுவாமி, ஸோ ஐயனார் சுவாமி ஃபோட்டோவை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு விபூதி எடுத்து நிஷாவுடைய நெத்தியில் வந்து இட்டு விடுறாங்க. இட்டு விட்ட உடனே அவங்க நிஷா அப்படியே ரொம்ப சாந்தமாகறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு என்ன நைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டும் அமாவாசையோட இரவு தான். ஸோ இட்டு விட்ட உடனே ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது என்னென்னா கன்னத்தில் மார்க் வருதான்னு பார்க்குறாங்க. கன்னத்தில் மார்க் வரல, நிஷா டோட்டலாக கிளியர். அமாவாசை அன்னைக்கு நிஷா அந்த செவத்துக்கு முன்னாடி போய் உட்காரல, ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு மணி வரைக்கும் நைட்டு விளையாடுறாங்க. விளையாடிட்டு வந்து சொல்கிறாங்க, அம்மா தூக்கம் வருதுமா, தூங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ தான் இந்த ஃபேமிலிக்கு பயங்கர ரிலீஃப் ஆகிருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், 9 மாதங்களாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு குழந்தைக்கு நடக்கிற ஒரு காரணத்தினால ஃபேமிலி யாருமே இந்த விஷயத்தை சீரியஸாகவே எடுத்துக்கல. ஏன்னா குழந்தைகள் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விளையாடும் போது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அசம்ஷன்ல இருந்திருக்காங்க. ஆனால் குழந்தைகள் ஒரு விஷயம் பண்ணும்போதும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு குழந்தை வந்து கோவப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுதா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இல்லை ஒரு குழந்தை வந்து அழுகுதா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையாக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இவங்க இதை வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் அவன் நிஷா அந்த குழந்தைக்கு இப்போ எதுவுமே பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவங்க டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஃபைன். அவங்கள தனியாக எங்கேயும் அனுப்புறதும் கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிஷா அந்த குழந்தைக்கு ஏதாவது நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் விஷ் பண்ணலாம். ஏன்னா அந்த குழந்தையும் நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறதா விவேக் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது கமெண்ட் போடணும் அப்படின்னா தயவுசெய்து போட்டு விடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் bye.